எடுத்து முதல்ல விதிப்படி இதை வந்து கம்ப்ளைன்ஸ் இருக்குதான்றதை எல்லாத்தையும் பார்க்கணும். அதற்கு முன்னாடி இந்த நிலத்தை கையகப்படுத்துறதையோ இல்ல மேற்கொண்டு திட்டங்களை வந்து ப்ரொசீட் பண்றதையோ வந்து உடனடியா தமிழக மத்திய மாநில அரசுகள் வந்து இதை நிறுத்தணும். ரெண்டாவது, இந்த ஒரு பேசின் பேஸ்டு ஹைட்ராலஜி மாடலிங்கை வந்து அதை ஸ்டடி பண்ணி அதை மக்கள் பார்வைக்கு வச்சு அதை வந்து தெளிவுபடுத்தணும். இதனால யாருக்கும் பிரச்சனை வராது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும். ரெண்டாவது, இந்த ஒரு ஸ்டேட் வந்து அப்பாயிண்ட் பண்ண தமிழக அரசு அப்பாயிண்ட் பண்ண அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டை வந்து பொதுமக்கள் பார்வைக்கு முதல்ல வைக்கணும். ஏன்னா அவங்க என்ன ஆய்வு பண்ணாங்கிறது யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் தெரியல. நாம வந்து ஆர்டிஐ போட்டு கேட்டாலும் அதை வந்து அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு எல்லா கான்ஸ்டிடியூஷன் படியும் இந்திய அரசியலமைப்பு சட்டமா இருக்கட்டும், நீதிமன்ற ஆணைகளா இருக்கட்டும், இதை வந்து தமிழக அரசு மதிச்சு அதுக்கு மரியாதை கொடுத்து அதை மீறி நடக்க எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நடக்கணும். இந்த நீர்நிலைகளை மூடுற வேலைகளை அவங்க செய்யக்கூடாது அப்படின்னு வலியுறுத்துறோம். அதே மாதிரி வேற என்ன வழிகள் இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து பார்க்கணும். இது சார்ந்து இந்த ஏர்போர்ட் உண்மையிலேயே தேவையா அப்படிங்கிறத நாங்க ஒரு வல்லுநர் குழு அமைச்சு நாங்க அது தனியா ஒரு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு கண்டிஷனின் பேர்ல தானே கொடுத்துருக்காங்க. 35 பில்லியன் பாப்புலேஷன் வர்ற வரைக்கும் நீங்க வந்து எங்களுக்கு பெனல்டி கட்டணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெனல்டி கட்டுறத ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க அதை ஏத்துக்கிட்டு செய்யறாங்க அப்படின்னா அந்த பெனல்டி யார் கட்டுவாங்க, யார் தலையில விடும், திருப்பியும் மக்கள் வரி பணம் தான் அதுல போக போகுது. அதனால இதை வந்து நாங்க உண்மையிலேயே தேவையா, அது எவ்வளவு அவசரமான தேவை அப்படிங்கிறத தனியா ஒரு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான அவசியத்தை வந்து இன்னொரு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அது மார்ச் மாசம் அதனுடைய அறிக்கையை வந்து நாங்கள் வெளியிடுவோம். ஸோ அந்த டைம்ல அதை இதை பத்தி ஒரு டீட்டெயிலான தகவல்களை வந்து நாங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். ஸோ இப்போ இதுதான் ஓவராலா இந்த நாங்கள் இது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையினுடைய சாராம்சம். இந்த அறிக்கையை மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் அனுப்பி வைக்க போறோம். அவங்க வந்து இதை